ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்கே சிக்கு சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான நல்லா ஒரு காரசாரமாக ஒரு சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த வேர்க்கடலை சட்னி சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா மொறுமொறுன்னு தோசை ரெடி பண்ணியிருக்கேன். சட்னி வந்து தண்ணி விடக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சட்னி சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வேர்க்கடலை வறுத்தது தான். நம்ம தோல் நீக்கிட்டு இது மாதிரி செஞ்சால் தோல் நீக்கிட்டு ஜாரில் சேர்த்து சட்னி அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அரை மூடி தேங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு 10 பச்சை மிளகாய் நல்லா காரம் வச்சா தான் நல்லாயிருக்கும். ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், 4 பல் பூண்டு, இஞ்சி பூண்டு சமமாக இருக்கணும். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். கட் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகம். பாருங்கள், நம்ம வறுத்துருக்க தோல் நீக்கி வச்சுருக்கிற வேர்க்கடலையும் அப்படியே சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த சட்னிக்கு தகுந்த கல் உப்பு. தண்ணி விட்டு நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, குறைப்பாக அரைச்சாதீங்க, நடு பதத்தில் இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், சட்னி நல்லா அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம தாளிச்சிருக்கிறத அப்படியே சேர்த்துடலாம். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். சட்னி தாளிச்சதை அப்படியே கொட்டிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கருவேப்பிலை அப்படியே சேர்த்து தாளித்து அப்படியே கொட்டிக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு 5 நிமிஷத்தில் நல்ல காரசாரமாக வேர்க்கடலை சட்னி ரெடி. தண்ணி விடக்கூடாது, நல்லா திக்காக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பராக ஒரு தண்ணி சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். வெங்காயம் பொட்டுக்கடலை மட்டும்தான், தேங்காய் சேர்க்காமல் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி மேலே அப்படியே நிறைய சட்னி ஊற்றிட்டு தண்ணியாக சாப்பிட்றதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூடான இட்லிக்கு தான் இந்த சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா இட்லி மேலே இந்த சட்னி நல்லா ஊற வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 3 வெங்காயம் அது நீள் வாட்டத்தில் கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், 7 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ரொம்ப சீக்கிரமாக பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், ஒரு 5 பல் பூண்டு நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை ஆற வச்சுட்டு ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க.
இங்கே பாருங்கள், நல்லா ஆறி எடுத்து அப்படியே இங்கே பாருங்கள், அப்படியே ஜாரில் சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். இது கூடவே பொட்டுக்கடலை 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இந்த சட்னிக்கு தகுந்த கல் உப்பு. நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தண்ணி விட்டு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரைச்சிருக்கேன். 2 பேட்சாக அரைச்சிடலாம், நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சட்னி அரைச்சிட்டோம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், கடுகு உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், கடுகு நல்லா பொரியட்டும். சீரகம் 1/4 டீஸ்பூன், வெங்காயம் 1 நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, பாதி அளவுக்கு வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், 1 வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்து வதங்கியிருக்கணும் வெங்காயம். இங்கே பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். நார்மல் வாட்டர் நம்ம அரைச்சிருக்கிற சட்னி அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. ஜாரில் இருக்கிற தண்ணி அப்படியே விடுங்க. தண்ணி சட்னி நல்லா தண்ணியாக, ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். சூடான இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி சட்னி இந்த அளவுக்கு இருக்கணும். அப்படியே இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பரான இட்லிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.